ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் அனைவரது இல்லங்கள்லேயும் தைப்பொங்கல் திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த தைப்பொங்கல் திருநாளில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5 விஷயங்களை மட்டும் நாளைய தினம் நம்ம கட்டாயம் செய்யவே கூடாது. தவிர்க்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம தவிர்த்து நாளைய தினத்தை தைப்பொங்கல் திருநாளை நம்ம வரவேற்கும் பொழுது தான் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி தைப்பொங்கல் திருநாளில் செய்யக்கூடாத ஒரு 5 விஷயங்கள் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொங்கல் அன்று எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது, 2 பானையில் தான் பொங்கல் வைக்க வேண்டும். ஒன்று பால் பொங்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். சில பேர் அது வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் என்று வெண்பொங்கல் வைப்பாங்க, அப்படியும் செய்வார்கள். அது உங்களுக்கு எப்படி வசதியோ பார்த்தீங்கன்னா அதன்படி வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா 2 பொங்கல் வைக்க வேண்டும். ஒற்றை பானையில் எக்காரணம் கொண்டும் பொங்கல் வைக்காதீங்க. அதே போல் பொங்கல் பானை வாங்கும் பொழுதும் சரி, மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும் போதும் சரி, பேரம் பேசக்கூடாது. பொங்கல் என்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும் பொழுதும் பேரம் பேசக்கூடாது. அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அளப்பரிய மகிழ்ச்சிகள் இந்த வருடம் முழுவதுமே வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். எல்லோரிடமும் இந்த தைத்திருநாள் பொங்கல் அன்று நம்ம எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியை காட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த வருடம் முழுவதுமே நமக்கான அந்த மகிழ்ச்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் பார்த்திங்கன்னா வீணாக குப்பையிலையும் போடக்கூடாது. சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா அதை பசுமாட்டிற்கு கொடுப்பார்கள். இருந்தாலும் நாளைய தினம் எல்லோரும் கொண்டு போய் பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனாலும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம பசுமாட்டிற்கு வைக்கிறோம், அது வேறு. மிச்சமானதெல்லாம் கொண்டு போய் பார்த்திங்கன்னா போடக்கூடாது. தேவைக்கு அதிகமாக சமைக்க வேண்டாம், இருப்பதை வச்சுக்கிட்டு. அப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் உள்ள அனைவருமே சாப்பிட்டு விட வேண்டும். அதை என்றைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தைப்பொங்கலில் நம்ம பொங்கின அந்த பொங்கலை, தைப்பொங்கல்னு இல்லை, எப்பொழுதுமே உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாள் அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது தான் நல்லது. யார் நாளைய தினம் மேக்சிமம் சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறது தான். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கல் திருநாள் அன்று வெளியூரில் இருப்பாங்க, வெளியூர்லேருந்து பொங்கல் வைப்பாங்க, இல்லை ஏறாங்கிட்டாவது இருப்பாங்க. முடிந்தளவு நாளைய தினம் சைவ சாப்பாடே சாப்பிட்டு அன்றைய தினத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இறைவனை வழிபாடு செய்து கோவில்களுக்காக சென்று, பக்கத்தில் உள்ள கோவில்களுக்காக சென்று அங்கே போய் வழிபாடு செய்து விட்டு வருவது நல்லது. நாளைய தினம் அசைவம் சாப்பிடுவதை முழுவதுமாக தவிர்த்து விடுங்கள். பொங்கல் அன்று காலையிலேயே குளித்து விட்டு நல்ல புதிய ஆடைகளை தான் போடணும். உங்கள்கிட்ட நீங்கள் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கலைனாலும் பரவாயில்ல, பழைய ஆடைகள்லேயே நல்ல ஆடைகளை எடுத்து போட்டு அன்றைய தினம் நீங்கள் வலம் வருவது மிகுந்த நல்லது. குறிப்பாக பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கை நிறைய வளையல்கள் அணிந்து, அணிகலன்கள் அணிந்து, நல்ல புடவை அணிந்து மகாலட்சுமி தேவியாக வலம் வருவது அந்த வீட்டிற்கே லட்சுமி கடாசத்தை பெருக்கி கொடுக்கும். கிழிந்த ஆடையிலையோ ரொம்ப நைந்த ஆடையிலையோ பார்த்தீங்கன்னா அணியவே கூடாது. சுக்கிரனுக்கு உகந்த புது ஆடை அணிவது தான் பொங்கலின் சிறப்பு. பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவு தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு, அதாவது இந்த போகி பண்டிகை அன்னைக்கே இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையுமே ஊரா அந்த போகியாக போட்டு எரித்து விட்டு நல்ல சிந்தனையோடு செயலோடு எண்ணங்களோடு பொங்கலை நம்ம தொடங்குவதுதான் மிகவும் சிறப்பு. மலர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும். என்ன ஒரு மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அது எல்லாமே அடுத்த கணம் மறந்துட்டு அதற்கப்புறம் உண்டான வேலையை பார்க்குறது தான் நல்ல குடும்பத்திற்கு ஒரு அழகு. அதுதான் எப்பொழுதுமே அந்த குடும்பத்தை தலை தூக்கி வைக்கும் அப்படிங்கிறது. ஒருவருக்கொருவர் மூஞ்சியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பேசாமல் இருப்பது என்றுமே குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் பொழுதும் வெறும் பானையாக வைக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகு தான் அடுப்பில் அதை வைக்க வேண்டும். தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்க வைக்க வேண்டும். பொங்கி வந்த உலையில் அரிசி போடும் பொழுது குலதெய்வத்தை நினைத்து அரிசியை போடுங்க. மனதார குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அரிசியை போடுங்க.
பொங்கல் அன்று நிலைவாசலில் பார்த்திங்கன்னா நல்ல தேவதைகள் குலதெய்வம் வந்து நம்மளை வாழ்த்தும் என்று சொல்வார்கள். ஆகவே பொங்கல் தினத்தன்று கோவப்படாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அடுத்தவர்கள் சபிக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையுமே விடக்கூடாது. பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கும்படி எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடத்துல மனப்பூர்வமாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும். அதை தவிர்த்து எந்த ஒரு மன உளைச்சலும் யாரையுமே அந்த நேரத்தில் நம்ம நோட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நம்ம மைண்ட் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இறையருளோடு இறையாம்சத்தில் நாளைய தினம் கடந்து போகும் பொழுது நாளை நமக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் பெண்கள் காலையில் பார்த்திங்கன்னா தைப்பொங்கலுக்கு நல்ல அழகான கோலங்கள் இட்டு அந்த இடத்துல நல்ல ஒரு வண்ணங்கள் தீட்டி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கோலங்களையும் போட்டு வைங்க. நல்லபடியாக நாளைய தினம் பொங்கலை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். முடிந்தால் நாளை இயலாதவர்களுக்கும் பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி வையுங்கள். ஏன்னா உங்களுக்கு வசதியில் அதாவது வசதி படைத்தவர்களாக இருக்கீங்கன்னா அந்த முடியாதவர்கள் பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கும் ஏதோ நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்யும் பொழுது அவர்களுடைய சந்தோஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த அளப்பரிய சந்தோஷம் நமக்கு அந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அப்படிங்கிறதான் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாளைய தினம் கடைபிடித்து வாருங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாளைய தினம் இதையுமே மறக்காமல் நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாருங்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நல்ல மைண்டோடு எழுந்துருங்க. இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம், நம்ம எல்லோரும் நலமோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நம்ம மனதில் இருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் கொண்டு நம்ம அடுத்த நாளை தொடங்கக்கூடாது. இன்றைக்கே என்ன ஒரு பேட் தாட்ஸ் இருந்தாலும் அதை அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே இன்றைக்கே போட்டு கொளுத்தி விடுங்க. நாளைய தினம் நமக்கான விடியல் நல்லபடியாக விடியுது, அதை மட்டும் மைண்டில் நினச்சிக்கிட்டு பொங்கலை கொண்டாடுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.